அருமையானவர்களே, யார் சொன்னது நீங்க வெட்கி தலை குனிஞ்சு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு? என் இயேசு அப்படி சொல்லவில்லை. இயேசு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த வாழ்க்கையை எடுத்து புதிதாக்கக்கூடிய இயேசு இவர். வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. உந்தன் வார்த்தை, வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. பயம் சூழ்கையில் தடுமாறும் வேளையில் என்னை தாங்குகின்றீர். நீரின் அருகில் பயமில்லை மனதில். நீரென்றும் என்னுடனே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. மாறான்பீனை மறக்கலாகுமோ? கரம் பிடித்து வழி நடத்தும் அன்பரே என் இயேசுவே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. கொழும்புவில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் வெற்றி வாழ்வு ஊழியர் கூடுகை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் BMICH கொழும்பு 7. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவுக்கு 0114380039 0112937440. பாஸ்டர் சதீஷ் 0777518208. பாஸ்டர் மேத்யூ 0777495647. வாழ்க்கை என்கிறது ஒரு பாலடைஞ்ச கட்டடம் போல, பாலடைஞ்ச சுவர் போல எல்லாம் இடிஞ்சு விழுந்து சுக்கு நூறாக கிடக்குது. ஆனால் இங்கே ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மறுபடியும் அருமையானதாக கட்டப்பட்டு திரும்பவும் எழுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த வாழ்க்கை ஜொலித்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு கட்டடமாக எழும்பி இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு ஆள் இறந்து போனார், ஒரு விசுவாசி. அவருடைய மனைவி வீட்டில் போய் சொல்கிறாரு, இவர் அந்த சிஸ்டர் ஏற்கனவே வெள்ளை புடவையில் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் கனவுல. நான் சொன்னேன், நீங்கள் எந்த இதை சேர்ந்தவங்க? நீங்கள் என்ன கிறிஸ்டியனா? நீங்கள் என்ன? அவர் ப்ரீச்சர். அவர் கிறிஸ்டியானிட்டியில் இப்படி புருஷன் இறந்துட்டோடனே வெள்ளை புடவை கட்டி ஒரு ஓரமாக உட்கார்றது தான் கிறிஸ்டியானிட்டியான்னு கேட்டேன். அதான் கிறிஸ்டியானிட்டியா? எனக்கு தெரிந்த இயேசு அப்படி கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் மறு வாழ்வு உண்டு, புது வாழ்வு உண்டு. எப்பேற்பட்ட சிதைக்கப்பட்ட வாழ்க்கை கூட மறுபடியும் கட்டி எழுப்பப்படும்.
யாரும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, யாரும் முகத்தை மூடிட்டு இருக்க வேண்டியதில்லை, யாரும் தங்களுடைய வாழ்க்கை குறித்து நித்தமும் வெட்கப்பட்டு கிடக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களை குணமாக்க முடியும். குணமாக்கும் வார்த்தைகள், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் பாருங்க, தரித்திரருக்கு ஒரு மருந்து இருக்குது, அவர்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக. இப்படி இடிந்து போனவர்களுக்கு, நறுங்குண்டவர்களுக்கு அங்கே மருந்து இருக்குது, அவர்களை குணமாக்கும்படியாக, அவர்களை நன்றாக்கும்படியாக. நான் இந்த சபையில் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் நன்றாக இருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள், என்னால் இனி வாழவே முடியாது, எனக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது, நான் எங்கே போவேன், நான் என்ன பண்ணுவேன் நினச்சவங்களாம் இப்போ ஜோஹோன்னு இருக்கிறாங்க. விட்டு ஓடி போனாலும் இப்போ திருப்பி வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க சிலர்லாம். ஏன்னா நம்ம போனதுலேருந்து நல்லா இருக்குது இது அப்படின்னு. அழுதுட்டு இருக்குன்னு பார்த்தா நல்ல சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா சம்பாதிக்குது, நல்லா போகுது, நல்லா இன்னும் விட்ட பறந்துடும் போல இருக்கு, பொடி சீக்கிரம் இருக்கு. அருமையானவர்களே, யார் சொன்னது நீங்கள் வெட்கி தலை குனிஞ்சு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு? என் இயேசு அப்படி சொல்லவில்லை. இயேசு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த வாழ்க்கையை எடுத்து புதிதாக்கக்கூடிய இயேசு இவர். அதைத்தான் பிரசங்கிக்கிறோம் பாருங்க. சுவிசேஷம்னா அதுதான். நல்ல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு காலம் தப்பா சொல்லவே கூடாது. நம்ம இரக்கம் காட்ட வேண்டும் ஜனங்களுக்கு. தான் சுவிசேஷம். நறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதலை பிரசங்கிக்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், அடிமைகளாக வாழுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் விடுதலை. குருடருக்கு பார்வை. நிறைய பேர் எங்கே போகிறதுன்னு தெரியல, எதுவும் விளங்கலை, ஒன்றும் நாதியற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த அறிவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், குருடர்களை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்வை, அவர்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுவது, பார்வையை பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: to proclaim liberty to those who have been oppressed or unfairly treated by their society. தங்களுடைய சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசங்கம் பண்ணுகிறது. சுவிசேஷம் அதை செய்யலன்னா சுவிசேஷமே கிடையாதுங்க. செத்தா மோட்சம் போவியா, செத்த மோட்சம், அதில் சுவிசேஷம். நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஒடுக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். அவர் எதை வச்சு நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது. ஒடுக்க ஒடுக்க பெருகுகிறவர்கள் நாம். இஸ்ரேல் மக்கள் சரித்திரத்தை வாசித்து பாருங்க. அவங்க போய் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது அவர்கள் ஒடுக்குகிறார்கள். அவர்கள் எகிப்தியர் ஒடுக்கி அடிமைத்தனத்தில் வச்சு அற வைத்து கஞ்சியில் வச்சிருக்கான். ஒடுக்க ஒடுக்க அவங்க பெறுகிறார்கள். அப்படியே இருக்குது வசனமே. காமிக்க நேரம் எனக்கு. ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பலத்து பெறுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பலத்து பெருகக்கூடிய அபிஷேகம் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இதை அறிவிக்க அறிவிக்க ஒடுக்கப்படுகிறவன் கூட பலத்து பெருக முடியும். அவனுக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் வந்துருது. அதான் சுவிசேஷம். பாருங்க, சுவிசேஷம்ங்கிறது நிறைய பேர் நல்லா விளங்கிக்கல. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது வெறும் செத்தா மோட்சம் போவியா இல்ல. இந்த உலகத்திலே மாற்றப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திரத்தை பெற்றவர்களாக, சந்தோஷத்தை பெற்றவர்களாக, வெற்றியை பெற்றவர்களாக வாழ்ந்து காட்டுவது. இருக்கீங்களா? இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி ஒரு கூட்ட ஜனம் எழும்ப வேண்டும். சபைகள் அப்படி ஆக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னா கிறிஸ்தவ மக்களே வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அப்படி இருக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கர்த்தர் கிளியராக அதை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும்னு சொல்றார். அவர் அதை விரும்புகிறார். திருப்பம் காண்பிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றார், உன்னை பெருக பண்ணி எல்லாத்திலையும் ஆசீர்வதிப்பார். நிலத்தின் கனி, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், மாடு, ஆடு, எல்லாம் கற்பத்தின் கனி முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஏன்? அடுத்த வசனம் பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ. கர்த்தர் ஒரு பெரிய லைனை ட்ரா பண்ண விரும்புகிறார். இந்த லைனை ட்ரா பண்ணி இவங்களை இங்கே வைக்கிறார். எல்லாரை விட நீ உயர்ந்தவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளுடைய தயையை பெற்றவன்,
கடவுளை கிருபையை பெற்றவன். எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பதில்லை. எப்படி சொல்கிறா பாருங்க. அந்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னா ரொம்ப பெரிய அது குறையாக இருந்தது ஜனங்களுக்கு. அந்த கலாச்சாரத்தில் ஒரு குழந்தை இல்லாத இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. எவ்வளோ குழந்தை இருக்குதோ அவ்வளோ அவங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி அன்றைக்கு இருந்தது பாருங்கள். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கும் கூட நம்ம சமுதாயத்தில் தான் கூட அப்படி இருக்குது. நான் அநேக பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து 10 வருஷம் 12 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் கூட குழந்தை பார்த்துருக்காங்க. சிலருக்கு டபுளாக பிறந்திருக்குது, சிலருக்கு பிறக்க ஆரம்பித்து இன்னும் நிற்கலை, பிறந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தரை பார்த்து கேட்டு நிறுத்துறதுக்கு வேறு ஜெபம் பண்ணுமான்னு. லேட்டாக ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன சொன்னேன் அவர்களுக்கு? வேற ஒன்றும் சொல்ல, ஒரு மேஜிக்கும் கிடையாது பாருங்கள். நான் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறாரு, தேசத்திலேயே இஸ்ரவேல் மக்கள்ங்கிறது அந்த தேசம் கடவுளுடைய மக்கள். ஒரு எல்லையை போட்டார் கர்த்தர், இவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேனார். அவர் சொன்னார், இந்த தேசத்திலேயே, ஏன்னா இவங்கெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள், இந்த தேசத்திலே மலடு இருப்பதில்லை. நான் பிள்ளை இல்லாமல் வர்றவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறது உண்டு, தேசத்திலேயே மலடு இருப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் போய் சொல்லுங்கள், தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னா என் வீட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த வீடு உடன்படிக்கையின் வீடு, இந்த வீடு கர்த்தருடைய இல்லம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லியே உண்டாயிடுச்சு. சொல்கிறதுல தான் இருக்குது பாருங்கள் விஷயம். சில பேருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது பாருங்கள். அது சொன்னால் ஆகிடுமா பிரதர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சகரியாவுடைய மனைவிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னால் புருஷன் நம்பவே இல்லை. என்ன பண்ணான் தேவதூதன்? முதல்ல வாயை அடைச்சிட்டு போனான். ஏன்னா உண்டானது கூட ஏதாவது கெட்டு போயிடும், இவன் வாயை திறந்தான்னா. நம்பாத ஆள். சொல்கிறதுல தான் விஷயமே இருக்குது, விசுவாசமே அங்கே தான் இருக்குது பாருங்கள். பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவர் வாயை சேஃபாக மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா இவர் திறந்தா எல்லாம் கெட்டு போயிடுன்றதுனால அதை பத்திரமா மூடி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் அவைகளே வரப்பண்ணுவார். கர்த்தருடைய பாயிண்ட் என்னன்னா, எல்லார மாதிரி நீ கிடையாது, நீ ஒரு ஸ்பெஷலி ப்ரிவிலேஜ்டு ஜனம், நீ என்னுடைய ஜனம், உன்னை நான் விசேஷமாக ஆசீர்வதிப்பேன். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை, நீ எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு இது வந்து வித்தியாசமான ஜனம்னு. இன்னைக்கு பாருங்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இல்லாத அவஸ்தைப்படுறாங்க. ஒரு ஆள் ரட்சிப்புகள் நடத்துறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் பிரதர்ன்றார் ஒருத்தர். நான் என்ன கஷ்டமே இல்லையே, நீங்கள் நல்லா இருந்தால் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஹலோ, நம்ம நல்லா இருந்தால் போதும். நிறைய பேர் ஏன் வர்றதில்லைன்னா இவங்கள பார்த்து தான் வர்றதில்லை, இவங்கள பார்த்து தான் வர்றதில்லை. அதுவும் இல்லாமல் இவங்க சொன்னதுனால வர்றதில்லை. தான் ஒருத்தர் சொன்னாராம், வேதம் சொல்லுதுன்னார், நீ சொல்லாத அதை நாங்களாம் வேற யாராவது சொல்லட்டும். அப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்க அவருக்கு. இவர் ஒரு யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. இவரால் ஒன்றும், இவர் ஒரு உண்மை கிறிஸ்தவரே கிடையாது. இவர் இந்த மாதிரி இதுதான் கிறிஸ்தவன் சொன்னால் இது வேணவே வேணான்றாங்க அவங்க. ஜனங்களுக்கு வளங்களை பாருங்கள். அவங்க சில நேரத்தில் தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து அவரும் கிறிஸ்தவர் தானே, அவர் ஜார்ஜ் தானே, அவர் ஜேம்ஸ் தானே, அவர் இப்படி இருக்காரு. எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது பாருங்கள். உண்மையான கிறிஸ்தவன் இங்கே வேதத்தின்படி உள்ளவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை பார்த்தாலே அவனை மாதிரி ஆயிடணும்னு இருக்கும். அவனை பார்த்த உடனே அவனை போல நானும் ஆகிவிட வேணும் என்கிற ஒரு ஆசை மற்றவர்களுக்குள்ளே கிளம்பும். நாம் என்ன பண்ணிட்டோம்? அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாம் நல்லா இருக்கிறது இல்லை, நாம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, நம்ம குடும்பத்தை நல்ல சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை நல்ல வெற்றி பெறுறது இல்லை. அதெல்லாம் விசுவாசிக்கிறதும் கிடையாது, அதெல்லாம் ஒரு பொருட்டாக என்றது கூட கிடையாது. நம்ம என்ன, நம்ம பாட்டு நம்ம பிரசங்கம் எல்லாம் வந்து ஒன்றும் வேணாம். நான் ஒரு பரதேசி, நான் இங்கே இருந்துட்டு நான் பரலோகம் போகிறேன், அங்கே போய் தங்க வீதியில் நடப்பேன், இங்கே எனக்கு ஒன்றுமே வேணாங்கிறது. இதை பார்த்தே நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க, இந்த ஒன்று வேணாம் கும்பலோட போய் சேரக்கூடாதுன்னு. அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நாம் என்ன பண்ணிட்டோம்? நாம் எப்படி கடவுள் நம்ம ஒரு வித்தியாசமான மனுஷர்கள் ஆக்கணும்னு விரும்புகிறார் என்கிறத உணராமல் நாம் என்ன பண்ணிட்டோம்? வெறும் பேட்சாக அடித்து மேலே போட்டுக்கிட்டோம். ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் ஹீல்ஸ், ஜீசஸ் டெலிவர், ஜீசஸ் இது அது எதுன்னு நம்ம பேட்சை பார்த்து அவங்க வெறுத்துட்டாங்க. சை அப்படின்னு, என்னையா மனுஷன் இவ்வளோ பேட்ஜ் குத்திருக்காரா, ஒன்றுமே கிடையாதுன்னு.
பேட்ஜ் எல்லாம் குத்துனது ஓகே, ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெற்றி அங்க காணும் பாருங்க. எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டுட்டோம். எது ரொம்ப முக்கியம் இல்லையோ அதை வந்து பெருசாக்கி வெறும் பேட்ஜா அடிச்சு போட்டு பெருசு பெருசா போர்டை தொங்க விட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துறதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கும்படியான ஒரு பெரிய அந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழ வேண்டும். கர்த்தர் என்ன எப்படி இருக்க சொல்றாரோ அப்படி நான் இருக்கணும். அப்படி இருந்தாலே அதே பெரிய சாட்சிங்க. நீங்க ஒன்றும் வாயை திறந்து ஒன்று சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொன்னார். சாட்சி ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்கன்னு சொல்லல. ஹலோ, ஒருத்தர் சொல்றார், நான் ஒரு சாட்சி கொடுத்துறேன். சாட்சியெல்லாம் சாட்சியா இருங்க முதல்ல. நான் எல்லா இடத்துலையும் போய் சாட்சி கொடுக்குறேன். இங்கே கொடுக்க வேணாம், சாட்சியா இருங்கள். சாட்சியா இருந்தா போதும். சாட்சி கொடுப்பீர்கள் சொல்லி இருக்கு, சாட்சியா இருப்பீர்கள். இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வழங்குது? 28க்கு திருப்போம். 1ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கரெக்டா நீ வந்து செவி கொடுத்தால் அப்படின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக. நிறைய பேர் செவியே கொடுக்கறது இல்லை பாருங்க, கேட்கறது இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கறது இல்லை. கேட்டா போதும், அதன்படி செஞ்சா போதும். கடவுள் சொல்றாரு, உயர்ந்துருவ நீ வாழ்க்கையில். கடவுள் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்றாரு. கேட்கணும், கேட்டதன்படி செய்ய வேண்டும். நல்லா கேளு, செவிய சாய், கவனி, கேளு, அதன்படி செய். செய்ய கவனமாறு, கேட்க கவனமாறு. நிறைய பேர் அது செய்யறது இல்லை பாருங்க. அவங்க நினைச்சிட்டு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஏதோ நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கேட்கணும், கேட்டதன்படி செய்யணும். செய்தால் அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை காட்டிலும் உன்னை மேன்மையாக. கடவுளுக்கு இது முக்கியமா தோணுது. நிறைய பேர் நீங்க சொல்லலாம், அப்படிலாம் ஒண்ணு மேன்மையெல்லாம் எனக்கு வேணாம் பிரதர், நான் தாழ்மையா இருந்துட்டு போறேன். இல்ல மேன்மையா இருக்கணும்னு கடவுள் சொல்றாரு. ஹலோ, நீங்க ஒருவேளை தாழ்மையா இருக்கிறது விரும்பலாம், ரொம்ப நல்லது, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் கொஞ்சம் மாத்திங்க எண்ணத்தை, மேன்மையா இருக்க பாருங்க. ஏன்னா நீங்க மேன்மையா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இல்ல பிரதர், நான் தாழ்மையா இருக்கிறேன். அப்ப நீங்க கர்த்தரை விட பெரியவரா? கர்த்தரை விட பெரிய ஞானியா? நீங்க கடவுள் மேன்மையார் என்றார், நான் தாழ்மையா இருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றார், உன்னை மேன்மையாக வைப்பேன், எல்லாரை விட உயர்த்தி உன்னை மேன்மையாக வைப்பேன். ஏன்னா உன்னை ஒரு எக்ஸிபிட்டா வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு காட்சி பொருளை போல உன்னை வைக்க போறேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை காண்பிக்கிறதுக்காக. பாருங்க, நாய் வளர்க்குறவங்க கூட அன்னைக்கு பேப்பரில் படிச்சுட்டு இருந்தா பாருங்க, நாய்க்கெல்லாம் ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போனால் 700 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அருமையான 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் தங்க வைக்கலாம் அவங்க நாயை. அதுக்கு மேனிக்யூர் பண்ணி, அதுக்கு ஷாம்பு அடித்து, அதுக்கு தலை சீவி விட்டு, முடி வெட்டி விட்டு எல்லாம் பண்ணி, இந்த நாய் ஷோலாம் வருது பாருங்கள், காம்படிஷன்லாம். என்ன மாதிரி நாய் கொண்டு அவன் பெருமையாக கூப்பிட்டு வரான் நாயை. அது கொழு கொழு கொழுன்னு இருக்குது. அது சந்தோஷமாக நாயா, அது பார்க்குறதுக்கு அது நாயை வேற மாதிரி இருக்குது. அது நானும் எவ்வளோ நாய் பார்த்துருக்கேன். இந்த நாய் இப்போ ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இது யாரோ ஒருத்தன் கவனம் செலுத்தி இதுக்கு நல்ல சாப்பாடு, இது நல்ல கவனிப்பு, அன்பு, பராமரிப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் பாருங்க. அதனால இந்த நாய் பார்க்கறதுக்கே ரொம்ப ஜோராக இருக்கு. ஒரு நாய்க்கு அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சங்கீதம் 23 இன்னைக்கு பார்த்தேன் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி ஆடையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும்னு விரும்புகிறார்? நல்ல கொழுத்த ஆடுகளா, நல்ல மொழு மொழுன்னு இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும், அப்படிதான் விரும்புகிறாரு. நீங்கள் வாடி வதங்கி காஞ்சி உலர்ந்து போயிருந்தா அவர் என்ன உங்களை கொண்டு போய் எங்கே காமிக்க முடியும்? இதுதான் என் பிள்ளை பாரு, பரலோகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறாருன்னா, அவரை கொஞ்சம் புடமிட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு, கையை காலை கொஞ்சம் உடைச்சிருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் புத்தி வர வேண்டியது இருக்குது, அதனால தான் இப்படி நொண்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைய யார்ட்டையா 4 பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிள்ளைங்க சில நேரத்தில் அவனுக்கு விளங்க மாட்டேன்னு பாருங்க, ஒழுங்காக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவன் அப்படியே வந்து நிற்பான் இருக்கிறதோட. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த கோலத்தில் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு.
ஏன்னா பெருமைப்பட விரும்புகிறீர்கள் தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர், எல்லாம் வல்ல தேவன் அவர். அவர் நம்மளை எவ்வளோ பெருமையாக காண்பிக்க வேணும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு விரும்புகிறார். நம்மை மேன்மையாக வைப்பேன்னு அவர் சொல்கிறார். நான் இந்த கிறிஸ்தவ மாதிரி தான் பாருங்க, தாழ்மையாக இருந்துக்கிறேன் பிரதர், எனக்கு ஒன்று வேணாம் பிரதர், அப்படி தான் இருந்தேன் பாருங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு புத்தி வந்துச்சு, சரி நான் நல்லவன் தான், தாழ்மையாக தான் இருக்க விரும்புகிறேன், இருந்தாலும் கர்த்தர் மேன்மையாருன்றாரு, அதனால் கொஞ்சம் மேன்மை ஆயிக்குவோம். ஹலோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் முடிவு வந்துட்டு, சரி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மேன்மையாயிருன்றார், நல்லா இருன்றார், கீழே கிடக்காத, ஒன்றும் இல்லாமல் கிடக்காத, உபயோகம் இல்லாமல் கிடக்காத, வெற்றிகரமாய் வாழு என்று சொல்லுகிறார். ஏன்னா அது அவருக்கு மகிமை. உங்கள் பிள்ளை வெற்றிகரமாக வாழலன்னா உங்களுக்கு அது என்ன வெட்கக்கேடாக இருக்கும். அதுபோல தான் கடவுளுக்கு, நீங்கள் வெற்றிகரமாக இருந்தீங்கன்னா அவருக்கு அது அவருக்கு முக்கியமாக இருக்குது, கடவுளுக்கு முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு சில நேரத்தில் முக்கியமாக இல்லை. சில சொல்கிறாங்க எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேணாயா, கடவுள் சொல்கிறார் ஐயோ இவனை எங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஏமானத்தை வாங்குறான். இருக்கீங்களா? எரேமியா திருப்போம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். எது? அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்து மற்றவர்கள் பயந்து நடுங்க வேணும் என்று சொல்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. அதை ஐயோ அது என்னையா பயந்து ஓட்டிட்டு போகிறாங்க அவங்க, இல்லை பயந்து ஓட வைக்கணுன்றது இல்லை கர்த்தருடைய எண்ணம். கர்த்தருடைய எண்ணம்னா உங்களை பார்த்து அவங்க அடே இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஆச்சரியப்பட்டு அதன் விளைவாக ஒரு ஹெல்த்தி ஃபியர் அவங்களுக்குள்ள வரணும். அதன் விளைவாக கடவுளை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அது பயன்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் இனிய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகம் சமூகம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக